பொதுவாக ஒரு பாட்டு பாடக்கூடியவங்க நல்லா லேர்ன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கானா பாட்டு பாடுறீங்க, உங்கள் மீதான ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே இடத்துல கர்நாடக சங்கீதம் ஒருத்தவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா, அவங்க மீதான பார்வை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை டோட்டலாக வேறையாக இருக்குது. நீங்கள் என்னைக்காவது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆமாம், உண்மையா அது அது உண்மை. 100% உண்மை. எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் மார்கழி மக்கள் இசைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து அது நம்ம மார்கழி மக்கள் இசைன்னு நம்மனா என்ன யோசிப்போம்? கர்நாடிக் சங்கீதம் அந்த மாதிரி பாடல் தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அதையே வந்து இங்கே மார்கழி மக்கள் இசைன்ட்டு ரஞ்சித் வந்து சூப்பராக மாற்றிட்டு மக்களுக்கான குரலில் வந்து கொண்டு போய் சேர்த்தார். எல்லா மக்களுக்கும் இது கலைன்றது எல்லாருக்கும் சமம். அதை கொண்டு போய் சேர்த்து கானா பாடல்களுக்கு கேளுங்க, கிராமிய பாடலை கேளுங்க, பறை இசை கேளுங்க, எல்லா நையாண்டி மேளம் எல்லாத்தையும் கேளுங்கன்ட்டு பண்ணார். அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் அந்த கர்நாடிக் சங்கீதம்லாம் கேட்பாங்க. நம்மள மாதிரி மக்கள்லாம் வந்து இந்த நம்ம கலை இந்த மாதிரி சார்ந்ததான், நம்ம நாகரிகம் கலாச்சாரம் சார்ந்த மாதிரி தான் கேட்போம். அப்படி கேட்குறப்ப இந்த கானா பாடல் அதுதான் நம்மளாம் உடனே போய் ரீச் ஆகும். கானா பாடல் அப்புறம் கிராமிய பாடல் நம்மளுக்கு ரீச் ஆகும். இப்போ நீங்கள் எல்லாம் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு இதுதான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா கர்நாடக சங்கீதம்? அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும். கானா அந்த மாதிரி ஸ்டைல் தான் பிடிக்கும். நிறைய பேர் கர்நாடக சங்கீதம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்துச்சு போல. நல்லா அவ்வளோதான் அவ்வளோதான் வந்து இதான் விஷயம். ஓகே. அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நமக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதான் அது வந்து கர்நாடக சங்கீதத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, வெகுமதி ஏன் கானா பாடல்களுக்கு கிடைக்கல? இப்போதான் வந்து கானாவை வந்து இப்போதான் தூக்கியே பிடிக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து கண்டுக்கல யாருமே. இதுக்கப்புறம் பாருங்கள் கானா வந்து அதோட ரேஞ்சே வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் நிறைய பேர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பாடுறாங்க, அங்கீகாரம் கொடுக்குறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள். நான் இங்கேருந்து தான் வரேன், இந்த இடத்துலேருந்து நான் வரேன், என் வீட்டில் வந்து என் வீட்டாண்ட என் தெருவில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நான் நடந்து வரேன் பாருங்கள், இங்கே நடந்து வரேன், இங்கேருந்து நான் பாட ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஸ்டேஜில் அடையாளப்படுத்துகிறாங்களே, அதே பெரிய விஷயம்.